ஃப்ரெண்ட், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸு, இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னா வாங்க பார்க்கலாம். கெவுரடை. நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன், கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு, அப்புறம் வெல்லம் சேர்ந்து. ஸ்வீட் தான் வேணும்னு என் பசங்க ரொம்ப ஸ்வீட் தான் விரும்புவாங்க. அதனால் இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போலாம் கடையில் வாங்கி கொடுக்கவே முடியலங்க. நம்ம கையால் நம்ம பசங்களுக்கு விஷத்தை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயும் கலப்படம் வந்துடுச்சு. எதை தான் வாங்கி கொடுக்குறதுன்னு, பிஸ்கெட் கூட வாங்கி கொடுக்குறது கூட பயமாக இருக்குங்க. அதுலேயும் மைதா தான் அதிகமாக சேர்க்குறாங்க, எதையும் கொடுக்க முடியல. அதனால தான் வீட்லேயே ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்து இப்போத்துலேருந்தே பழகுறேன். பசங்க கடையில் வாங்கி சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் கொடுத்து இப்போவே பழக்கம் பண்ணாதான்றதுக்காக தினமும் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியை வச்சு ஒரு 3 வருஷம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது பெருசாக கிளம்பவே இல்லை, இப்படியே இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்களேன். என்ன பண்ணால் இது நல்லா துளுக்கும், நல்லா பெருசாக வளரும்ன்றது கமெண்ட் மூலிமா எனக்கு சொல்லுங்களேன்.